கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியா தேசத்தில் உள்ள சபைகளுக்கு எழுதிய கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. இதை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்றால் 6ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன? என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கம் முடிந்து இன்னொரு பக்கம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் முன்னாக அறையப்படவில்லை, இப்பொழுது நான் அறையப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் அறையப்பட்டிருக்கிற அனுபவத்திற்குள் வாருங்கள். ஹல்லேலூயா. புரியல? எங்களுக்குன்னு ஒரு சிலுவையை கொண்டு அந்த சிலுவையில் ஆணியலால் எங்களை அறையணுமா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. சிலுவையில் அறையப்படுதல் என்பது பழைய வாழ்க்கையை புள்ளி வைத்து முடிவுக்கு கொண்டு வந்து புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். ஹல்லேலூயா. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியுதா? சிலுவையில் அறையப்படுதல் என்பது உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன், உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்தேன், பாவமே என்னுடைய வாழ்க்கையின் இன்பம் என்று அதை பின்தொடர்ந்தேன். அதை முடிவுக்கு கொண்டு வந்து இப்பொழுது இயேசு மாத்திரம் போதும் என்று அவரை நோக்கி நான் பிரயாணப்படுகிறேன். இதுதான் சிலுவையில் அறையப்படுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இனி நான் அல்ல, பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல. இனி இந்த வாழ்க்கை என் விருப்பத்தின்படி அல்ல. இந்த வாழ்க்கை, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என் விருப்பத்திற்கும் அல்ல. கிறிஸ்துவுக்காக நான் வாழப் போகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி வாழ்றீங்க? கிறிஸ்துவின் காலி சிலுவையில், கிறிஸ்துவின் வெறுமையாக்கப்பட்ட சிலுவையின் ஒரு புறம் இயேசு என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையை ஜெயித்த என் இயேசு, சிலுவையிலே மரித்து உயிர் கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு, சிலுவையை காலி செய்து என்னை ஒருபுறம் அறைந்து வைத்திருக்கிறார். சிலுவையின் ஒரு புறம் நான் அறையப்பட்டிருக்கிறேன், இன்னொரு புறம் சிலுவையின் மறுபுறம்
ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வோம் என்றால் முன்பகுதி பின்பகுதி என்று இரு பகுதிகள் உண்டு. சிலுவையின் ஒரு பகுதியில் முன்பகுதியில் என்னை என் இயேசு அறைந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன்? ஒரே ஒரு கை மாத்திரத்துக்கு. நீங்கள்லாம் சிலுவையின் பக்கமே செல்லாத சிலர் இருக்கிறீர்கள். சிலுவை வேண்டாம் என்று விலகிச் செல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அறைந்து வைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை அவரே அறைந்து வைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியம் தேவை. ஐயா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். பலுகி பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணியிருக்கார். கண்டிப்பா பலுகி பெருக பண்ணுவார். அவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்பார். அவர்கிட்ட திராணி இருக்கு, வல்லம் இருக்கு, பவர் இருக்கு. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்காங்க, அவர் நமக்கு தராம வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு உண்டான சொத்துக்கள், எனக்கு உண்டானவைகள் அனைத்தும் என் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுங்க. இப்போ என் பேர்ல என்ன இருக்கோ, நான் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேனோ அவைகள் அத்தனை என் பிள்ளைகளுக்கு அப்படியே போயிடும். அதுதாங்க கிறிஸ்து சம்பாதித்த அனைத்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா ஒண்ணு, நான் அவருடைய பிள்ளையா இருக்கணும். கிறிஸ்துவின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் நாம். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்திற்குள்ளே வாருங்கள். சிலுவையின் அடிவாரத்திலிருந்து ஒரு குரல் எழும்பியது. இயேசு வேதனைகளையும் பாடுகளையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிலுவைக்கு கீழாக இருந்து ஒரு சத்தம் எழும்பியது. நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றால், உண்மையிலே நீ சொன்னல்ல நான் தேவனுடைய குமாரன் என்று, நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன் என்று சொன்னாயே, அது உண்மை என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. அவர் இறங்கி வந்தாரா? இல்லை. இறங்கி வர முடியாதா? முடியும். ஏன் வரல? அவர் அறையப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. பிதாவினால் அறையப்பட்டிருந்தார். அவர் இந்த உலக பிரகாரமாய் ரோம போர்ச்சேவகர்களால் இரும்பு ஆணிகளால் அவர் அறையப்பட்டிருந்தாலும், அவர் சிலுவையில் அறையப்பட்டது அவருடைய தகப்பனால். பிதாவாகிய தேவன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருந்தார். ஆகவே அவர் சிலுவையை விட்டு இறங்காதிருந்தார். சிலுவையில் அறையப்பட்டவன் சுயமாய் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அவன் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவனை ஒருவர் அறைந்து வைத்திருக்கிறார். ஆமா, அவர் இவன் ஒன்று செய்யும் பொழுது அறைந்தவர் சொல்வார், மகனை வேண்டாம், மகளை வேண்டாம், இது தவறு, இதை இப்படி செய்தால் இப்படியாய் மாறிவிடும், வேண்டாம். தடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அறையப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா பேசுவார். இல்லைன்னா அந்த சத்தம் வாய்ப்பே இல்லை. ஆமா, உலகத்தான் சொல்வான்ல, வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. ஆமா, சிலுவையில் அறையப்பட்டிருந்தால், நான் இங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் காலை இப்படி தூக்கி வைக்கும் பொழுது, மகனே வேண்டாம், விழப்போகிறாய், சத்தம் வரும். யாருக்கு தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணினாலும் அந்த சத்தம் கேட்காது. நீங்க போற ரோட்ல அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போவீங்க. ஒரு நாள் பொத்தக்கடின்னு விழுவீங்க. முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கிருபை இருந்தா எழும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட நான் சுயமாய் ஒன்றையும் செய்ய முடியாத நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன? என் பழைய கதை முடிஞ்சு போச்சுங்க. உங்களால சொல்ல முடியுமா, என் பழைய கதை முடிஞ்சு போச்சு? ஹல்லேலூயா. முடிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறீங்களா? முடிக்கவா வேண்டாமான்னு முழிக்கிறவங்க தான் இருக்கிறீங்க.
என் பழைய கதைகள் முடிந்து விட்டது, முற்றுப்புள்ளி. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் கர்த்தர் ஒரு பாடலை தந்தார், உம்மை மறவாத மனம் வேண்டும் தேவா அப்படின்னு சொல்லிட்டு. 2004ஆம் ஆண்டு என் ஜெப நிலையில் இருந்த பொழுது அந்த பாடலை தந்தார். அந்த பாடல் எல்லாம் என் பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து என் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு ஆரம்ப நிலையை உணர்த்தும் என் அனுபவ சாட்சியோடு கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அந்த பாடலில் என்னுடைய பழையவைகள் எல்லாம் முடிந்தது என்று எழுதும் பொழுது அதிலே 4-5 சரணங்கள் உண்டு. அதில் சில சரணங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். மனம் போன போக்கில் நான் ஓடிக்கொண்டிருந்தேன், என் மனதினிலே நீ மனமாய் வந்தீர். ஆமா, என் மனசெல்லாம் நாற்றம். என் இருதயத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த வாசனை அது நாற்றம் எடுக்கிறதா இருந்தது. காரணம், உள்ளே பாவம் இருந்தது. ஆண்டவரே, என் மனமான போக்கில் ஓடிக்கொண்டிருந்தேன், என் மனசுல மனமாய் நீர் வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சினிமாவின் மோகத்தில் சீர்கெட்டு நின்றேன். ஆமா, சினிமா 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 பாடல், சினிமா பாடல், சினிமா பாடல் இல்லாமல் வாழ முடியாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாளில் என் இருதயத்தில் ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் என்றால், ஊர்க்காரங்க, உறவுக்காரங்க, சபைக்காரங்களுக்கு உண்டான பயம் இல்லை. இன்னைக்கு நிறைய சபைக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து ரட்சிப்புக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. ஆமா, அந்த பயம்லாம் கிடையாது. யாரும் என்ன பண்ணிக்கோங்க, அந்த பயம் அல்ல. என் ஆவியிலே ஒரு பயம் வந்தது. ஐயோ, சினிமா சினிமா பாடல்கள் என்னை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஒருவேளை நான் சென்று கொண்டிருக்கிற இந்த பாதையில் திடீரென்று என் கண்கள் அந்த பக்கமாய் பார்த்து விடுமோ, திரும்பி விடுமோ என்கிற பயம் இருந்தது. ஆனால் கர்த்தர் இப்போ வரைக்கும் திரும்பாதபடிக்கு பிடித்து கொண்டார். சினிமாவின் மோகத்தில் சீர்கட்டு நின்றேன் ஐயா, ஆன்மாவின் ஒளியாய் என்னை தேடி வந்தீர் ஐயா. ஹல்லேலூயா. உலகத்தின் சேவை போதும் என்று இருந்தேன். ஆமா, எப்படியாவது வாத்தியார் ஆயிரணும், உலகத்தில் ஏதாவது ஒரு நல்ல சேலரியில் நல்ல ஒரு ஜாப்ல அமரணும், எப்படியாவது ஒரு வேலை பார்க்கணும், வேலை 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 செய்யணும். ஆனால் அவர் அழைத்தார், உலகத்தின் சேவையை விட்டு என் சேவைக்கு வா என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மறவாத மனம் வேண்டும் தேவா, ஒருபோதும் உம்மை மறவேன், ஒருபோதும் உம்மை மறவேன். உம்மை மறவாத மனம் வேண்டும் தேவா, ஒருபோதும் உம்மை மறவேன், ஒருபோதும் உம்மை மறவேன். மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருந்தேன் தேவா, மனதினிலே மனமாய் வந்தீரே, மனதினிலே மனமாய் வந்தீரே. உம்மை மறவாத மனம் வேண்டும் தேவா, ஒருபோதும் உம்மை மறவேன், ஒருபோதும் உம்மை மறவேன். சினிமாவின் மோகத்தில் சீர்கட்டு நின்றேன் தேவா, ஆன்மாவின் வழியாய் வந்தீரே, ஆன்மாவின் வழியாய் வந்தீரே. உம்மை மறவாத மனம் வேண்டும் தேவா, ஒருபோதும் உம்மை மறவேன், ஒருபோதும் உம்மை மறவேன். உலகத்தின் சேவை போதும் என்றிருந்தேன் தேவா, உம் சேவைக்கென்று அழைத்தீரே, உம் சேவைக்கென்று அழைத்தீரே. உம்மை
உம்மை மறவாத மனம் வேண்டும் தேவா, ஒருபோதும் உம்மை மறவே, ஒருபோதும் உம்மை மறவே, ஒருபோதும் உம்மை மறவே. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாய் பவுலை கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கலாத்தியர் 1 அதிகாரத்திற்கு நீங்க வருவீங்கன்னா, அவர் எதிலே அறையப்பட்டிருந்தார், எந்தெந்த காரியத்தில் எல்லாம் அறையப்பட்ட நிலைக்கு அவர் கடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால், கலாத்தியர் 1:13 பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறார், நான் ஆரம்பத்தில் யூத மார்க்கத்தில் இருந்தேன். ஐயா, இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது நான் எப்படி நடந்துகிட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, அவர் எப்படி இருந்தார்னா, சும்மா பொய் சொல்லி கெட்ட வார்த்தை பேசி சினிமா பார்த்து தன் வாழ்க்கையை அப்படி கட்டவே கிடையாது. அவ்வளவு பெர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அந்த வாழ்க்கை, அந்த வைராக்கியம் அறியாமை நிறைந்த வைராக்கியமாய் இருந்தது, அறிவற்ற வைராக்கியமாய் இருந்தது, பிரயோஜனமற்ற வைராக்கியமாய் இருந்தது. அவர் சொல்றார் பாருங்க, தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். அவர் சொல்றார், நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது, அப்பவும் கர்த்தரை தான் ஆராதித்தார், இயேசுவை வெறுத்தார், யெகோவா தேவனை ஆராதித்தார், வேத வார்த்தைகளை கற்றறிந்த ஒரு நல்ல ஒரு மனிதன். ஆனால் இயேசுவை புறம் தள்ளினார். யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது சபைகளை பாழாக்கி, சபையை துன்பப்படுத்தி, அவை தேவ ஜனங்களுக்கு வேதனை கொடுக்கிறவனாய் இருந்தேன். அடுத்து சொல்றார் பாருங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் இருந்தேன். என் வயசுல, ஆமா, என் ஸ்டேஜ்ல, என்னுடைய சக நண்பர்கள் மத்தியில் எல்லாரை பார்க்கிலும் நான் யூத மார்க்கத்தில் தேறினவன். நியாய பிரமாணங்கள் கற்றுக் கொடுக்கிற அத்தனை வழிகளையும் கிரமமாய் கடைபிடித்தவன். மாத்திரமல்ல, அவர் சொல்றார், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். ஆமா, தமஸ்குவுக்கு சீஷர்களை கொலை செய்யும்படியாய் பவுல் புறப்பட்டது எதற்கு தெரியுமா? தமஸ்குவில் இருக்கிற சீஷர்களை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர்களிடத்தில் லெட்டர் கையெழுத்து வாங்கி நிருபங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனது எதற்கு தெரியுமா? ஒருபுறம் சீஷர்களை அழிக்க வேண்டும், இன்னொரு புறம் இவருக்கு இருந்த பக்தி வைராக்கியம், யூத மார்க்கத்தில் இருந்த பக்தி வைராக்கியம். ஆமா, சில நேரம் அறிவற்ற பக்தி வைராக்கியம் நம்மை முறையற்ற ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கொண்டு போய்விடும். தெளிவாய் நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யூத மார்க்கத்தில் தேறினவன், அந்த பாரம்பரிய வழக்குகள் அனைத்திலும் அவர் மிகவும் கட்டுக்கோப்பாய் இருந்தார். நானும் அப்படித்தான் இருந்தேன். இப்படி இருக்கும் பொழுதே ஆலயம் செல்ல வேண்டும். ஆலயத்தில் ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது நான் வீட்டிலோ அல்லது தெருவிலோ எங்கேயோ ஒரு இடத்தில் நின்று என் நேரத்தை வீணாக்கினால் என் இருதயம் சொல்லும், நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை.
ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை, பரிசுத்தத்தில் வைராக்கியம் இல்லை. அசுத்தம் இருந்தது, ஆனால் ஆலய வைராக்கியம் இருந்தது, ஆராதனை வைராக்கியம் இருந்தது. என்னிடத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்படியான காரியத்தை என் சகோதரி என்னிடத்தில் வந்து சொன்ன பொழுது நான் சொன்னேன், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். ஒரு மனைவிக்கு ஒரு தாலி தான் கட்ட வேண்டும். இப்படிலாம் பாரம்பரிய வைராக்கியம் கொண்டு நின்றேன். பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வைராக்கியம் எனக்குள், என் சகோதரர்களுக்குள், என்னை போன்ற என் வயதுள்ளவர்களுக்குள் எல்லாரும் பார்க்கல எனக்குள்ள ஓவரா இருந்துச்சு. அதனால தான் எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இவர் அமைதியா இருக்க முடியல. தமஸ்குள்ள இருக்கிற சீஷர்கள் எல்லாம் கொலை செய்யணும். ஆமா, இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, உங்க கிராமத்தில் இருக்கிற சர்ச்சை விட்டுட்டு நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு அந்த சபையை குறித்த பக்தி வைராக்கியம், அது ஒரு பாரம்பரிய வைராக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வைராக்கியம் கொண்டிருந்த பவுலை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுக்கிறார் பாருங்கள். சபையெல்லாம் பாழாக்கினவர், சபையெல்லாம் துன்பப்படுத்தினவர். இப்படிப்பட்ட ஆள 15வது வசனத்துல பாருங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய கர்த்தர் பவுலை தெரிந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியுவை தெரிந்தெடுக்கிறார். 2 பேருமே பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். 2 பேரும் துன்மார்க்கன் கிடையாது. பவுலுக்குள்ளும் பக்தி வைராக்கியம் இருந்தது, கொர்நேலியுவுக்குள்ளும் பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனால் கொர்நேலியு சபைக்கு விரோதமாய் எழும்பவில்லை. கொர்நேலியு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. கொர்நேலியு ஜெபித்தார், பவுலும் ஜெபித்தார். கொர்நேலியு தான தர்மம் பண்ணினார், பவுலும் தான தர்மம் பண்ணினார். நியாயப்பிரமாணத்தில் தான தர்மம் பண்ண வேண்டும் என்பது கட்டளையாய் இருக்கிறது. அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றினார். 2 பேருமே பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். ஆனால் தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறார் என்றால் பவுலை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் என்கிற பட்டத்திற்கு யாரை கொண்டு வருகிறார் என்றால் சபையை அழித்தவனை, சபையை துன்பப்படுத்தினவனை, சபைகளை பாழாக்கினவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை, அது கிருபையினால் வருகிறது. ஏன் கொர்நேலியுவை தெரிந்தெடுக்காம பவுலை போய் தெரிந்தெடுத்தீர்? கொர்நேலியு எப்படி ஆளு தெரியுமா? அவர் தான தர்மம் செய்து எவ்வளோ ஜெப நேரத்தை செலவிட்டு வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தியோடு ஒழுங்குக்கிறம்மா, யாருக்கும் தொந்தரவு கூடாம எப்படிப்பட்ட மனுஷன், நல்ல ஒரு அமைதியான மனுஷன் இல்ல, அவனை அப்போஸ்தலனா தெரிந்தெடுத்திருக்கலாம்ல. ஏன் பவுலை? அதுதான் கிருபையினால் வருகிற அழைப்பு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆர்சி சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்திருக்கலாம், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்திருக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்யும்படியாய் அந்த அந்நிய பலிபீடங்களை நோக்கி போய் கொண்டிருந்திருக்கலாம். உங்கள் மீது ஒரு கிருபையின் அழைப்பு, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு நேராய் அது கடந்து வந்து விட்டது. கொஞ்சம் பேர் தான் மியாவ் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, கிருபையினால் வந்த அழைப்பு அவ்வளோ பவரானதுங்க, அவ்வளோ வலிமை உள்ளது. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க யாரும் சும்மா வரவில்லை, தற்செயலா வரல, ஏதோ எங்கேயோ நடந்த ஒரு பிராப்ளத்தினால இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இல்லைங்க. அவர் உங்களை கிருபையினால் அழைத்து வந்தார். நீங்க வரும்போது வியாதியோட வந்தீங்க, உண்மைதான், பிரச்சனை, அதனால இங்க வந்தீங்க, உண்மைதான். ஆனால் அதற்கு மேல ஒண்ணு இருக்கு, அவர் உங்களை கிருபையினால் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பவுல் சொல்லுகிறார், இவ்வளோ பக்தி வைராக்கியம் கொண்டு சபையை பாழாக்கி துன்பப்படுத்தி சீஷர்களை கொலை செஞ்சு, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ரசிச்சாருங்க. ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் பொழுது அங்கே ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்து அதை பார்த்து பார்த்து ரசித்தவன் பவுல்.
அவ்வளோ ஒரு கொடூர மூர்க்க குணம் நிறைந்த பக்தி வைராக்கியத்தில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதனை தேவன் உலகத்தை கலக்கும் மாபெரும் அப்போஸ்தலனாய் கர்த்தர் உருவாக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவ்வளோ வைராக்கியமா இருந்தேன், ஆனாலும் என் தேவன் கிருபையினால் என்னை அழைத்தாராகவே இனி நான் அல்ல, நான் சாகிறேன், எனக்குள் கிறிஸ்து பிழைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். என் ஆவியின் துடிப்பும் என் ஆவியின் வைராக்கியமும் இங்கே இருக்கிற சிலருக்குள் கர்த்தர் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு புதிய ஓட்டத்தை நோக்கி நீங்கள் ஆரம்பித்து ஓடும்படியாய், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளும் பாரம்பரிய வைராக்கியம் இருந்தது. சபையோடு இருந்தேன். என் சபையை விட்டு நான் வெளியே வரும் பொழுது, நான் அங்கே சபை ஊழியர் இல்லாத நாட்களில் நான் தான் சபையை நடத்தினேன். 15 வயதில் பிரசங்கம் செய்தேன். ஞாயிறு பிரதான ஆராதனையை நடத்தினவன், ஞாயிறு பாடசாலையை தலைமையேற்று நடத்தினவன். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே உடனே வரல. நிறைய போராட்டங்கள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது. எப்படி இதை விடுறது, விட்டா என்ன ஆகும், நிறைய காரியங்களை எதிர்கொண்டு முடிவில் இந்த கிருபையின் அழைப்பிற்கு என்னை விட்டு கொடுத்தபடியினால் இன்றைக்கு உங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கட்டும். ஆமென். அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் செத்துட்டேன், நான் பாவத்திற்கு மரித்தேன், என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்னை சாவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இது என் விருப்பம் அல்ல. செத்தவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? செத்தவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? நாம செத்தவர்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது, முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பாவத்திற்கு உங்களை மரித்தவர்கள் ஆக்குங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு மரித்தவர்கள் ஆகுங்கள், உலகத்தின் அசுத்தத்திற்கு மரித்தவர்கள் ஆகுங்கள், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருங்கள். ஆமென். அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறாரா? அவர் பிழைத்திருந்தா அவர் எப்படி வாழ்வாரோ அப்படி நீங்க வாழ்வீங்க. வாழ முடியுதா? இல்லைன்னா, வாழ முடியலைங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கவில்லை, நீங்கள் இன்னும் மரித்த நிலையில் தான் இருக்கிறீர்கள். பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஓட்டத்தின், உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அந்த புதிய பாதையை நோக்கி ஓடுவதற்கு நீங்கள் ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்கிறார், அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு நீங்கள் மறுபடியும் வருவீர்கள் என்றால், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அடுத்து ஒன்று சொல்றாரு, இனி நான் அல்லன்னு ஆரம்பிக்கும் போது ஒன்றை முடித்து இன்னொன்றை ஆரம்பிக்கிறேன், பழையதை முடித்து புதியதை துவங்குகிறேன். என்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கும் என்னுடைய அறியாமையின் வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து புதிதாய் நான் வாழப்போகிறேன் என்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு முடிவுக்குள் வந்தபடியினால் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்து ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அடுத்த வாழ்க்கை, என்னோட புதிய வாழ்க்கையின் அச்சாரம்,
என்னுடைய புதிய வாழ்க்கையின் மையம் எதுவாக இருக்கும் என்றால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். ஆமென். நான் எதை சார்ந்து வாழப் போகிறேன் என்றால் இனி இயேசுவை தவிர எதையும் நான் என் இருதயத்தில் பெரிதாய் வைத்துக் கொள்வது இல்லை. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன், இன்னும் பிழைக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த ஆராதனை வேளையில் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எதையோ ஒன்றை கிறிஸ்துவோடு இணைத்து நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை தவிர்த்து எறிந்துவிட்டு கிறிஸ்துவை மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை கொண்டு ஓட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இனி இந்த உலகத்தின் எந்த பாரம்பரியத்தையும் அல்ல, எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் அல்ல, இந்த உலகத்தின் எந்த ஒரு சுகபோகத்தையும் அல்ல, அல்லது நான் படித்திருக்கிற மேன்மை, கல்வி, பதவி, இவைகளை அல்ல, என் இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் மையமாக வைத்து நான் ஓடப் போகிறேன் என்று அர்ப்பணிப்போடு முடிக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அதை தெளிவாய் எழுதுவார். இந்த உலகத்தில் நான் எதெல்லாம் லாபமாக நினைச்சேனோ அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் பின் தொடருகிறேன். ஆமென். அதுக்கு மேல சொல்றாரு, அதை நான் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். இந்த உலகத்தின் ஏதோ ஒன்றை இயேசுவை விட நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அதை எடுத்து எறிந்து விடுங்கள். அது உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், ஏன் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை கூட நம்பிக்கையாக நீங்கள் வச்சு ஓடிக்கொண்டிருக்கலாம். இவன் வளர்ந்து ஆளாகுவான், இவன் படித்து நல்ல ஒரு சேலரி கொண்டு வருவான், இவனுடைய நாட்கள், இவன் இந்த ஆள் மூலமாக எனக்கு ஒரு நன்மை வரும். ஏதோ ஒன்று யாரோ ஒருவருக்கு நீங்கள் அடிமைப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்றால் அதை தூக்கி உங்களை விட்டு வெளியே வைத்துவிட்டு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டு ஓடும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதை நஷ்டம் என்று எண்ணுங்கள், அதை நஷ்டம் என்று எண்ணுங்கள். அது குப்பை என்று சொல்லுகிறார். இதை வச்சு ஒரு புண்ணியம் இல்லைங்க. ஆமா, 3 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 3 பேரையும் படிக்க வைக்க வேண்டும், ஆளாக்க வேண்டும், என்னுடைய வேலை. ஆனால் இவர்கள் படித்துத்தான் நான் வாழ வேண்டும் என்று அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்றால் என் மையத்தில் கர்த்தர் அல்ல, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மையத்தில் கிறிஸ்துவை வையுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாச ஓட்டத்தின் மையம் கிறிஸ்துவாக இருக்கட்டும். கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் மையமாக வைத்துக் கொள்ளாதிருங்கள். அதுவே உங்கள் எதிர்பார்ப்பாய் இருக்கட்டும். அவர் சொல்ற பாருங்க, கலாத்தியர் 2:20 வாங்க. இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமாங்க, உங்களை ஒருத்தர் நேசிக்கிறார், நம்ம எல்லோரையும் ஒருவர் நேசிக்கிறார். நீங்கள் யாரும் அனாதை அல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒருவர் இருக்கிறார், நம் அனைவருக்கும் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் படைத்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்க மேல உள்ள அன்பினால் என் குமாரனையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசுவை நமக்கு தந்தார். பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை நமக்கு தந்தார். ஆமென். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாமே ஜீவ பலியாய் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்தாலும் ஜெபத்தை முடிக்கும் பொழுது, ஆயினும் என் விருப்பத்தின்படி அல்ல உம் விருப்பத்தின்படி ஆகட்டும்.
காரணம் நம்ம மேலே உள்ள அன்பு. ஹல்லேலூயா. பாவியாகிய இன்பகுமாரை பரிசுத்தப்படுத்தி உலகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இன்பகுமாரை கிறிஸ்துவின் வழிக்கு திருப்பி உலகத்தின் மேன்மைக்கு நேராய் துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு இன்பகுமாரை கிறிஸ்துவின் மேன்மைக்கு நேராய் வழி நடத்தும்படியாய் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று கத்துன்னு கத்தி பிரசங்கிக்கிறேன். காரணம், என்னை நேசிக்கிறவர் எனக்குள்ளே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சும்மா நிக்கல, அவரும் நானும் இங்கே இணைந்து நிற்கிறோம். அவர் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேசத்திற்கு என்னை அடிபணிந்து ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. இந்த உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை விசுவாசி. அவர் மேல நம்பிக்கை வை. வியாதியா, அவர் மேல நம்பிக்கை வை. அவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசித்தபடியினால் சிலுவையில உயிர் போகும் வரைக்கும், துடிச்சு சாகும் வரைக்கும் சிலுவையை விட்டு இறங்கல. கெத்செமனேல ஜெபிக்கும் போதும் கூட, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி ஜெபித்திருக்கலாம். அதோட முடிக்கல. காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல என் மேலே உள்ள அன்பு. இது நீங்க புரியுதோ புரியலையோ, இது உங்க மண்டைக்கு ஏறுதோ ஏறலையோ, நம்மை நேசிக்கிற ஒருவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த சபை நடுவில் அவர் பெரியவராய் நின்று கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து சபையை பாழாக்கினை, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினை, இரத்த சாட்சியாய் மறிக்கும்படி, கொலை செய்யும்படியான காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தேன். அப்படி இருந்தும் என்னை ஒருத்தர் நேசித்தார் பாருங்க. அவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் சாகட்டும், அவர் எனக்குள்ளே பிழைத்திருக்கட்டும். இனி இன்பகுமார் அல்ல, இயேசு என்ன விரும்புகிறாரோ அதை அவர் இன்பகுமாருக்குள் இருந்து செய்யட்டும். நீங்க சொல்வீங்களா, ஆண்டவரே நான் மரித்து என்னில் நீர் பிழைப்பீராக. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.